ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த மகத்தான வாழ்வை, உயிரோட்டமான சொற்களை எடுத்து ஓதப்படுகிற பேசப்படுகிற பாக்கியமான இந்த சபையின்
தலைவர், நம்முடைய ஜமாஅத்துல் உலமாவின் இந்த பகுதியின் மிகச்சிறந்த தலைவரும், அதோடு அமைந்திருக்கிற நமது பள்ளியின் மரியாதைக்குரிய இமாம் ஹதரத் உட்பட இங்கே விஜயம் செய்திருக்கிற மகத்தான வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகளான உலமா பெருமக்கள், மாணவ கண்மணிகள், சகோதரர்கள் எல்லோருக்கும் துஆ செய்து உங்களின் பாக்கியமான துஆவை ஆதர வைத்து துவங்குவேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகச் சிறப்பான உலகத்தை இந்த மண்ணில் காட்டினார்கள். யாரும் காட்டாத ஒரு வாழ்க்கையை மனித உலகில் கொண்டு தருகிறார்கள். அவர்களின் நாவில் புறப்பட்ட ஒவ்வொரு சொற்களும் ஓராயிரம் என்று சொல்லாமல் பல்வேறு இதயங்களை மிகப்பெரிய சிகிச்சையோடு திருப்பு முனையில் கொண்டு நிறுத்தியது. தெய்வீக சொற்களுக்கு சொந்தக்காரர் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு புரட்சி மிக்க காலம் என்று அவர்களின் வரலாறை குறித்து ஆசான்கள் எழுதுவார்கள். அரபுலகம், ஒழுக்கம் எங்கோ காணாமல் போன மக்கள், மௌட்டீகம் தலை தூக்கி வாழ்ந்த காலம், யாருக்கும் தலை சாய்க்கும் நடைமுறையே இல்லாத மனிதர்கள், கட்டுப்படும் தன்மைக்கு தூரமானவர்கள், பொருட்டு சுபாவமுடையவர்கள், அரக்க குணமுடையவர்கள், யாருக்கும் அடிபணிவதற்கு தகுதியே இல்லை என்று வரலாறு எழுதப்பட்டவர்கள். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோடு உலகம் திரும்பி பார்க்கும் மனிதர்களாக அவர்களை மாற்றினார்கள். வரலாற்றின் பல்லாயிரம் பக்கங்களை மாணவியின் சஹாபிகள் நிரம்பி இருக்கிறார்கள். எப்படி முடிந்தது? அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஆளுமை ரொம்ப அழகானது. அதட்டி பேசியதில்லை, அடக்குமுறையை கையில் எடுத்ததும் இல்லை, யாரையும் முகம் சுளித்ததில்லை. வேகப்படுத்தியவர்களோடு கூட வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளைந்து கொடுத்து வாழ்ந்தவர்கள். வேகப்படுத்துவார்கள், அவர்கள் வளைந்து போவார்கள். யாருக்கு முன்னாலும் தன் பெருமையை சொன்னதில்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சிறப்பை கொடுத்தோம் என்றான் அல்லாஹ். யாருக்கும் கொடுக்காத அந்தஸ்தில் உங்களை நிறுத்தினோம் என்கிறான். ஒரு சராசரி மனிதர்களில் ஒருவராக தங்களை ஆக்கி காட்டுகிறார்கள். தோழர்களில் ஒருவராகவே தங்களை மாற்றிக்கொண்டார்கள். வசந்தமான மெத்தையில் படுத்ததில்லை, சுகமான நிலைகளை அனுபவித்ததில்லை, வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. கிடைத்த போது சாப்பிட்டார்கள், கிடைக்காத போது தாங்கிக் கொண்டார்கள். வீடு வருகிறார்கள், உண்ணுவதற்கு ஏதேனும் உண்டா என்று கேட்கிறார்கள். அன்னையர் திலகம் ஆயிஷா நாயகி, இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியா? இன்னி சாயும், நான் இன்று நோன்பாளி என்றார்கள். உண்ணுவதற்கு ஏதேனும் உண்டா என்று கேட்கிறார்கள். இல்லை என்ற போது நான் நோன்பாளி என்றார்கள். மறுநாள் வருகிறார்கள். ஆயிஷா, என்ன இருக்கிறது? சாப்பாடு இருக்கிறது, வையுங்கள், சாப்பிடுகிறேன். தாங்கள் சகுறு வைத்தீர்களே? சகுறு வைத்தேன், அல்லாஹ் இப்போது உணவை கொடுத்தான், சாப்பிடுவேன், அது நாளை சரி பண்ணுவேன் என்பார்கள். ஒரு திருப்பு முனை வாழ்க்கை. கிடைத்த போது அனுபவிப்பதும், கிடைக்காத போது ஏற்றுக்கொள்வதும். இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை தனக்குள்ளே உண்டாக்கி கொண்ட போது அவர்களை சுற்றி இருந்தவர்களால் ஈர்க்கப்படுகிறார்கள், கவரப்படுகிறார்கள். உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்பது தன் வாழ்க்கையை கொண்டே தவிர வேறு எந்த ஒரு வகையான புரட்சிகளையும் கொண்டு அல்ல. இனிய சொற்களுக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் பேசிய சொற்கள் வரலாற்றின் பக்கங்களாக நிரம்பி இருக்கும். புகாரி ஷரீஃபை திறந்தால் உத்தம நபியின் சொற்கள்,
திருமதி ஷரீஃபை திறந்தால் உத்தம நபியின் சொற்கள், அல்லாமா இமாம் முஸ்லிமின் முஸ்லிம் ஷரீஃபை திறந்தால் மாநபியின் உயிரோட்டமான செய்திகள், இப்னு மாஜாவை திறந்தால், அபூதாவூதை திறந்தால், நஸஈயை திறந்தால், இமாம் முஸ்னத் அஹ்மத் 40,000 ஹதீஸுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே, புகாரி ஷரீஃபிலே, திருமதியில், முஸ்லிமில், அபூதாவூதில், நஸஈயில் எங்கும் கிடைக்காத செய்திகளையும் தேடி எடுக்க முடியும். இமாம் முஸ்னத் அஹ்மதில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கிட்டத்தட்ட 40,000 ஹதீஸுகளை, வல்லல் நபியின் அத்தனையும் உயிரோட்டமான சொற்கள். வாய் திறந்தால் சொற்கள் இதயத்தை ஆட்சி செய்யும். நமக்கு சொன்னாங்க அடிக்கடி, சொல்றது அல்ல வாழ்க்கை, உன் வாழ்க்கை சொல்லானால் அது 1000 இதயங்களை மாற்றும். உன் வாழ்க்கை சொல்லானால், சொல்வதல்ல, நான் வாழ்வதை சொல்வது. ஒரு அறிஞன் சொன்னான், மிஸ்டர் மோயர், ஆங்கில எழுத்தாளர், அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொன்னார். உலகத்தில் பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் நேசிக்கிறேன் என்றார். ஏன் என்று கேட்டபோது, அவர்கள் வாழ்ந்ததைத்தான் சொன்னார்கள் என்றார். எல்லாரும் அட்வைஸ் சொன்னாங்க, என் பெருமாள் வாழ்க்கையை சொல்லுகிறார்கள். இங்கே முத்து நபியின் முத்தான சொற்கள் என்பதற்கு முன்பு அந்த சொற்களின் வாழ்க்கைக்கு வல்லல் நபி சொந்தக்காரர். வாழ்ந்ததை பேசும் இடம் உண்டு. என்ன அல்லாஹ் பெரும்பாவோன்னு சொல்ற இடத்துல விபச்சாரத்தையும் சொன்னான், கொலை செய்வதையும் சொன்னான், சூதாட்டத்தையும் சொன்னான், போதைக்கு அடிமைப்பட்டு போகும் வாழ்க்கையும் சொன்னான். அதே இடத்தில் கபரமக்தன் இந்தல்லா அந்த கூலு மாலா தஃஅலூன், அல்லாஹ்விடத்தில் பெரும்பாவம் நீங்கள் செய்யாததை சொல்வது என்றும் சொன்னான். வாழ்க்கை இல்லையா, அது வார்த்தையாக வெளியாக கூடாது என்று சொன்னான். இதை உங்கள் மனதில் பதிவு செய்துவிட்டு உத்தம நபியின் முத்தான சொற்களுக்குள்ளே வருவேன். நீங்கள் நன்கு விளங்கணும். அழகாக பேசியவர்கள் வரலாற்றில் நிறைய பேர் இருக்கிறார்கள். தத்துவமாக பேசியவர்கள் கோடி பேர் இருக்கிறார்கள். சாதனை பேச்சில் வளர்த்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். சொற்களை கொண்டே விளையாடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சொற்கள் என்பது அது விளையாட்டல்ல, அது இலக்கியத்தோடு இருந்த சொற்கள் மாத்திரம் அல்ல. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையின் மறுபக்கம், நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையின் மறுபக்கம் அந்த சொற்கள். அந்த சொற்களுக்கு ஆளுமை சக்தி இருந்தது. பல இதயங்களை போய் டச் பண்ணுச்சு. எப்போ முடிஞ்சிச்சு? அந்த வாழ்க்கைக்கு பின்னாலே. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அவங்க பேசும் வார்த்தைக்கு முன்பு சொல்வார்கள், மனிதர்களில் வெற்றியாளர்கள் யார் என்றார்கள். நான் சொல்லும் செய்திகளை உங்கள் மனதில் பதிவு வைக்க வேண்டும். நபி பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முத்தான சொற்கள் அத்தனையும் இங்கே பேச முடியுமா? நான் முதலே சொல்லிவிட்டேன், அங்கீகரிக்கப்பட்ட முஸ்னத் அஹ்மதில் 40,000 செய்திகளை எழுதியிருக்கிறார் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 40,000 ஹதீஸ் இங்க பேச முடியுமா? இமாம் புகாரி 7,000ஐயும் தாண்டிய உத்தம நபியின் சொற்கள். நான் இங்கே சிலவற்றை ஞாபகப்படுத்துவேன். முதலிலே எம்பெருமான் சொல்வார்கள், வார்த்தைகள் என்பது அதை அடக்கும் நாவுடையவர்கள் வெற்றியாளர்கள் என்றார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்லிக் அலைக லிசானக். ஒருவர் கேட்டார், மன்னஜாத்து யா ரசூலல்லாஹ், நான் வெற்றி பெற வேண்டும், வழி சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் வெற்றி, என் பெருமான் சொன்ன சில சொற்கள் என் வெற்றிக்காக, என் உடல் ஆரோக்கியத்திற்காக, என் நாளைய எதிர்காலத்திற்காக, என் ரப்பின் நெருக்கத்திற்காக, இன்னொரு பக்கம் சமூக இதயங்களில் நான் இடம் பிடிப்பதற்காக
அவர்கள் சொன்ன முத்தான சொற்கள் உங்கள் எல்லோரின் இதயத்திலும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எம் பெருமான் சொன்னார்கள், மன்னஜாத்து யா ரசூலல்லாஹ், வெற்றி எங்கே என்று கேட்டார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரிலே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்லிக அலைக லிசானக், நீ மக்களை ஆள்வதும் மக்களிடத்தில் உன் ஆளுமையை காட்டுவதும் அது ஒரு புறம், உன் மனைவியை ஆள்வதும் உன் பிள்ளைகளை அடக்குவதும் அது இன்னொரு பக்கம். அம்லிக அலைக லிசானக், உன் நாவை நீ ஆள்வாயாக, உன் நாவை நீ ஆள்வாயாக. இமாம் கஸ்ஸாலி எழுதுவார், நீ ஆளவில்லை என்றால் அது உன்னை ஆண்டு விடும் என்பார். நாவை நீ அடக்கவில்லை என்றால் நீ அடக்கப்படுவாய் என்பார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான். நாவை நீ ஆளு, அம்லிக் அலைக லிசானக், நாவை அடக்க வேண்டும், நாவின் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும். நாவை அடக்குவாயா? இன்னொரு ஹதீஸில், மன் சமத நஜா, உத்தம நபியின் ஒரு சொற்கள், 2 சொற்கள், 3 சொற்கள் என்று ஒரு தனி பாடம். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒத்தை வரி வார்த்தைகளில் எத்தனையோ பாடங்களை எம்பெருமான் கற்றுத் தருவார்கள். மன் சமத நஜா, யார் மௌனமாகுவார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இங்கே வெற்றி எங்கே என்று கேட்டபோது உன் நாவை அடக்கு என்கிறார்கள், நாவின் மீது ஆட்சி செய் என்கிறார்கள். நாவின் மீது நீ ஆட்சி செய்யணும். உன் கட்டுப்பாட்டை மீறி நாவு பேசிடக்கூடாது. காலையில் எழுந்திருச்ச உடனே எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்லும், நீ கொஞ்சம் கட்டுப்பாடாக இரு, நீ கட்டுப்பாடாக இரு, நீ மீறினால் நாங்கள் பாதிக்கப்படுவோம், நீ மீறினால் நாங்கள் பாதிக்கப்படுவோம். இந்த செய்தியை சொல்வதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இங்கே எனக்கு பாடம் முத்து நபியின் முத்தான சொற்கள் சொல்ல மட்டும்தான் நான் பேச போறேன். அந்த சொல்லுக்குள் தான் எத்தனை ஆயிரம் வாழ்க்கை. ஒவ்வொரு நாள் காலையிலும் அத்தனை உறுப்புகளும், கண்களில் இருந்து காதுகள் வரையிலும், பற்களில் இருந்து மனித இதய சார்ந்த துடிப்புகள் உள்ள அத்தனை பொருளும் நாவுட்ட பேசுகிறது. ஹதீஸ் சரியான ஹதீஸ், ரசூலுடைய சொல். நீ சரியா நடங்குமா, நீ கொஞ்சம் கவனமாகிரு, நீ என்னத்தையாவது பேசுனா நாங்கள் மாட்டிக்கிடுவோம். நீ பேசுவ, பல்லு சொல்லும், நீ பேசுவ, அவன் உன்னை விட்டுருவான், நீ உள்ள உட்காந்துக்கிடுவ, பல்ல உடைச்சிருவேம்மா. ஹதீஸ்ல வருது, பல்ல உடைச்சிருவேம்மா. பேசுனது நீ, உடப்படுறதுனா கண்ணம் சொல்லும், நீ பேசாதே, நீ பேசினால் அவன் கன்னத்தில் அடிப்பான், நான் அடிபடுவேன். நீ பேசினால் காலை ஒடிச்சிருவேம்மா, கால் சொல்லும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற மிக அற்புதமான செய்தி. அப்போ நாவை ஆளுங்கள், நாவை அடக்குங்கள் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, மன் சமத நஜா, மௌனம் காத்தவர்கள் தான் வெற்றியாளர்கள். தேவைக்கு தான் பேசணும், ரொம்ப பேசக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 காதுகளை கொடுத்தான், 2 கண்களை கொடுத்தான், 1 நாவை கொடுத்தான். அறிவை வளர்க்கிற சக்தி 3க்கும் உண்டு, கண்ணுக்கும் உண்டு, காதுக்கும் உண்டு, நாவுக்கும் உண்டு. சொன்னா நல்லா, உன் பார்வை அதிகமாகட்டும், நல்லதை நீ பார்க்க வேண்டும், உன் செவி ஏற்றல் அதிகமாக இருக்கட்டும், அதிகமாக கேட்க வேண்டும். பேசுவது கம்மியாக தான் இருக்கணும். 1 நாவு தான், பேசுவது கம்மியாக இருக்கணும், கேட்பது நிறைய இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. மன் சமத்த நஜா, மௌனமானார்களா அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறார், மன்னஜா, வெற்றி எங்கே யா ரசூலல்லாஹ்? அங்கே பெருமானாரின் முத்தான சொற்கள் 3 இடம்பெறும். 1, அம்லிக அலைக லிசானக், நாவை அடக்கி ஆளு, நீ ஜெயிக்கிறாய். மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, உலகத்தில் ஜெயிக்கிறோம், அல்லாஹ்ட்ட போய் ஜெயிக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவையில்லாமல் பேசிவிட்டு 1000 பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பேசக்கூடாத இடத்தில் பேசியதால், பேசக்கூடாத செய்திகளை பேசியதால், இடம் பொருள் பார்க்காமல் பேசியதால்
நாம் படும் அவதி மிகப்பெரியது. ரசூலுடைய சொற்கள் என்பது வார்த்தைக்கு மாத்திரம் பொருள் அல்ல. ஊதீது ஜவாமிஅல் கலீம், நான் ஆழமான பொருளுடைய வார்த்தை தரப்பட்டவன், என் சொற்கள் குறைவு, அதில் பொருள் ஆழம் என்றார்கள். இன்னைக்கு நான் ஹதீஸ பெருமானார் நாவை அடக்க சொன்னாங்க சொல்லிட்டு போறது இல்லை, நாவை அடக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போறது இல்லை, அதற்குள்ளே என்ன இருக்கும்? என் பெருமான் சொல்வார்கள், ஊதீது ஜவாமிஅல் கலீம், நான் கொடுக்கப்பட்ட சொற்கள் வார்த்தை குறைவு, பொருள் ஆழம். கொஞ்சம் தான் பேசுவேன், அதுல நீங்க பொருள் வையுங்கள். வெற்றிக்கான 3 வழியை சொல்கிறார்கள். ஒன்று, நாவை ஆளு, அடக்கு, பேச்சை குறைத்து விடு. வபுக்கி அலா ஹத்தியாத்தி. அடுத்து சொன்னாங்க, செய்த தவறை நினைத்து வருந்த வேண்டும், அழ வேண்டும் என்றார்கள். நீ தவறு செய்வாயா, அழுது விடு. என் ஆன்மீகத்தின் அடுத்த காலம் அது. அழுகை வராதவர்கள் அல்லாஹ்வின் அருளையே பெற முடியாது என்றார்கள். அழுகை வராதவர்கள் அல்லாஹ்வின் அருளையே பெற முடியாது. அகிலத்தின் அருட்கொடை அவர்களின் உயிரோட்டமான அந்த வார்த்தைகள், முத்தான சொற்களில் என் ஆன்மீகத்திற்கான அறைகூவல் விடுகிறார்கள். வபுக்கி அலா ஹத்தியாத்தி, செய்த தவறை நினைக்க வேண்டும், வருந்த வேண்டும், அழ வேண்டும். நீ அழுவாயா, அல்லாஹ்வே கிடைப்பான். ஹதீஸ்ல ஒரு செய்தி இருக்கு பார்த்தீங்களா? எந்த கண்கள் கண்ணீர் வடிக்குமோ அந்த கண்களை நரகம் கூட தொடாது என்றார். அல்லாஹ் கண்ணீர் வடிக்கிற நசீபை வழங்குவான். அதிகமாக அழ வேண்டும், கம்மியாகவே சிரிக்க வேண்டும் என்று திருக்குர்ஆனும் பேசும். இன்னைக்கெல்லாம் நம்ம சிரிக்கிறதுக்கு நிறைய ஊடகங்கள் இருக்கிறது, நிறைய தளங்கள் இருக்கிறது. வாட்ஸ்அப் உலகங்கள், யூடியூப் உலகங்கள், ஃபேஸ்புக் உலகங்கள். சிரிக்கணும்னு போட்டோம்னா ராத்திரி பூரா சிரிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறார். தனியா என் கூட ஒருத்தர் ட்ரெயினில் பயணம் செய்தார். ராத்திரி 2 மணிக்கும் நான் அவர் சிரிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கார். ஏதோ ஒரு நகைச்சுவை போட்டு கேட்கிறார், சிரிக்கிறார், தூக்கத்தை எல்லாம் இழக்கிறார். இன்றைக்கு இரவும் பகலும் நமக்கு சிரிப்புக்கான 1000 காரணங்கள் இருக்கிறது. இரவெல்லாம் கண்ணீர் வடித்த காரூணிய சீலர் எங்கே இருக்கிறார்கள்? இரவெல்லாம் கண்ணீரை காணிக்கையாக கொடுத்த வலிமார்கள் எங்கே? சூஃபிகள் எங்கே? ஷேக்மார்கள் எங்கே? இன்றைக்கு கண்ணீர் குறைந்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, கண்ணீர் காணாமல் போயிருக்கிறது. சாலிஹீன்களாலும் கண்ணீர் வடிக்க முடியவில்லை என்பது வேதனை. சாலிஹீன்கள், அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்கள், கல்வியாளர்கள், கண்ணீர் வருவதில்லை. எல்லாம் இருக்கிறது, கண்ணீர் பஞ்சம், கட்டுப்பாடு. வபுக்கி அலா ஹத்தியாத்திக், நீ செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும், அழ வேண்டும். நீங்கள் எப்படி இந்த தலைப்பை அணுகுவீர்களோ, எப்படி போனாலும் இந்த தலைப்புக்குள் போக முடியும். முத்து நபியின் முத்தான சொற்களுக்கு பின்னால் ஒரு முத்தான வாழ்க்கையும் சத்தான வாழ்க்கையும் எனக்கு கிடைக்க வேண்டும். வாழ்க்கை சத்து இருந்தால்தான் அதற்கு பவர் இருக்கும். சத்தில்லாத எந்த பொருளை சாப்பிட்டாலும் உடம்புக்கு பலன் இல்லை. பலன் உண்டா? என் வாழ்க்கைக்கு சத்து வேணும். அது முத்து நபியின் முத்தான சொற்களுக்குள் என் வாழ்க்கையை சத்தாக்கும் சக்தி உண்டு. இன்றைக்கெல்லாம் அந்த சொற்கள் ரசிக்கப்படும் சொற்களாக மாத்திரம் மாறி போனது. படிப்பதற்கும் கேட்பதற்கும் மாத்திரமாக்கி கொண்டோம். அது உள்வாங்க வேண்டிய ஒன்று என்பதை, வாழ்வதற்கான செய்தி என்பதை பல பேர் மறந்திருக்கிறோம். அழுது விடுங்கள் உங்கள் தவறை நினை. பெருமானார் செல்லுதான் சொல்வாங்க, தவறு செய்பவர்களில் நல்லவர்களாக நீங்கள் ஆகலாமான்னு கேட்கிறாங்க. அது எப்படி? தவறு செய்வதே அப்படிதான், அது தப்பானது தான். மனிதனை தவற விட்டெல்லாம் நிறுத்த முடியாது. பாவத்துக்கு பரிகாரத்தை கேட்கலாமே தவிர பாவமே செய்யாமல் இருக்கிற வரத்தை கேட்க முடியாது அல்லாட்ட போய். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காபால போய் ஒரு துவா கேட்டாங்க. ரப்பே ஒரு வரம் வேணும்னு கேட்டாங்க. சூஃபி, மாபெரிய மனிதர், அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க காபாவில் போய், எனக்கு ஒரு வரம். அல்லாஹ் என்ன வரம் கேட்டான். என்ன வரம் சொன்னாங்களா? ரப்பே
இனி பாவமே செய்யாமல் இருக்கும் வரம் வேண்டும் என்று கேட்டான். பாவமே செய்யாமல் இருக்கும் வரம். அல்லாஹ் சொன்னா அந்த வரத்தை நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லை, எனக்கு கஃபாருன்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை அழிக்க பார்க்குறீங்களான்னு கேட்டான். எனக்கு கஃபாருன்னு ஒரு பேர் உண்டு, மன்னிப்பவன். நீ பாவம் செய்தால் தான் நான் மன்னிக்க முடியும். அதற்கு செய்தி அழகா இருக்கு, இப்படி மாதிரி செய்தி கிடைச்சா கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது பண்ணிட்டு போயிடலாமே, அதுக்கு சொல்லப்படும் செய்தி அல்ல. மனிதர்களின் இத்தனை மாணிக்கங்கள் இருந்திருக்கிறார்கள், நான் பாவம் செய்யாத வரம் வேணும் என்று கேட்கிற அளவிற்கான மாமனிதர்கள். அந்த பார்வையும் அங்கே எனக்கு தேவைப்படுகிறது. பாவமே செய்யாத ஒரு வரம். அல்லாஹ் அந்த வரத்தை நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லப்பா. இங்கே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி என்ன தெரியுமா? தவறு செய்பவர்கள் தவறு செய்யாதீங்கன்னு சொல்லல, தவறு செய்யறதை விட்டு நம்மளை பாதுகாத்துக்கிடணும். தவறு செய்தவர்களின் நல்லவர்களாக ஆகுங்களேன் என்கிறார்கள். அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தைங்கிற, தவறு செய்தவர்களின் நல்லவர்கள். நம்ம சத்தம் கூட்டும் போது இறையுதோ, முன்ன வச்சா இன்னும் இறையும். தவறு செய்கிறவர்களில் நல்லவர்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்ம இருக்க தௌஃபீக் செய்வானாக. ஹைருல் ஹத்தா, ஹைருல் ஹத்தா ஹதீஸனுடைய வாசகம், முத்து நபியின் சொற்கள். ஹைருல் ஹத்தா, தவறு செய்பவர்களில் நல்லவர்கள், அத்தவாபூன், அந்த தவறை நினைத்து வருந்துபவர்கள் என்றார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக வழங்குவானாக. தவறு நடந்துரும், மனிதன் தான் பலகீனமானவன், சுபாவம் தவறு செய்வதிலேயே இருக்கும். குல்லுபனி ஆதம் ஹத்தா, இது மாணவியின் இன்னொரு சொல். குல்லுபனி ஆதம் ஹத்தா, மனிதனா பிறந்தால் தவறு செய்வான், அது அவன் சுபாவம், இயல்பு. அதை குறித்து நான் இங்கே வேறு மாதிரியாக பேச விரும்புகிறேன் என்கிறார்கள். எப்படி பேச போகிறீர்கள் நாயகமே? தவறு சுபாவத்தில் வந்து விடுகிறது, அதில் நீ சிறந்தவனாக மாறிவிடு. அப்பப்போ தவறு நடக்கிற போதெல்லாம் வருந்துவாயாக, அழுவாயாக, கேட்பாயாக மன்னிப்பை. நீ தவறு செய்தவர்களின் நல்லவன், மன்னிப்பு கேட்டுறணும். நாம் தவறு செய்தவர்களில் நல்லவர்கள். வெற்றிக்கான 3 வழிகளில் 2வது வழி, பாவத்தையும் தவறையும் நினைத்து அழனும் வருந்தனும். 3வது சொன்னாங்க, வல்யசா அலைக்க பைத்துக், வீடு கொஞ்சம் விசாலமாக இருக்கட்டும். என்னாங்க, வீடு விசாலமாக இருக்கட்டும். அதுக்கு உள்பொருள் என்ன வெளிப்பொருள் என்னன்னா நான் வரல. பொதுவாக வீடு விசாலமாக இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. நம்ம வாழ்கிற வீடு விசாலமாக இருந்தால் மன அமைதி கிடைக்கும்னு எழுதுகிறான். வீடு ரொம்ப சுருக்கமாக இருக்குது, அங்கே தான் நான் இருக்கேன், அம்மா உண்டும், வாப்பா உண்டும், புள்ள உண்டும், எல்லாம் ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. எல்லாமே 10க்கு 10 சதுரடியில் குடியிருந்து குடும்பம், வாழ்க்கை, கணவன், மனைவி, புள்ள, அதில் ஒரு ரிலாக்ஸ் ஏற்படாது. வீடு விசாலமாகட்டும். வணங்குவதற்கென்று ஓம் மஸ்ஜித் ஒன்று இருக்கணும். வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி. இன்னைக்கு வீட்டுக்குள்ள பள்ளி கட்டுறோம் இல்லையோ, ஹோம் தியேட்டர் இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து டிவி பார்க்கறதுக்குன்னு ஒரு பெரிய இடம், அதில் ஒரு அலங்காரம், அது இது சோலா வச்சு அப்படி சும்மா ஜம்முன்னு உட்காந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ரிமோட்டு தான். ராத்திரி 12 மணி வரைக்கும் சில பேர் கையில் ரிமோட்டு தான். தஸ்பீ ஓதுறது, திக்ரு செய்கிறது, அவுராத் ஓதுறது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி படுக்கும்போது ஒது செய்யுங்க, ஒது செய்து விட்டு குல்ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை ஓதுங்க, குல்லாவுது பிரப்பில் ஃபலக் 3 தடவை ஓதுங்க, குல்லாவுது பிரப்பில் நாஸ் 3 தடவை ஓதுங்க. 2 கையிலும் ஊதணும், உடம்பூரா தடவணும். அன்னல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் எம்பெருமானை பார்த்தேன், ராத்திரி இதை ஓதி கையில் ஊதி தடவாமல் தூங்குனதில்லை. இரவிலே இதை ஓதி தடவாமல் தூங்குவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தூக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த சொல்லும் சக்தி வாய்ந்த சொல். அப்போ அப்படி தூங்கிட்டோம், ஒதுவோடு தூங்குறீங்க, பரக்கத்து என்ன தெரியுமா? ராத்திரி படுக்கும்போது ஒது செய்து படுங்க. பரக்கத்து என்ன என் பெருமான் சொல்லும்போது, உங்கள் ரூஹு அர்ஷ் வரைக்கும் போகிறது. அர்ஷ் வரைக்கும் போகுது தூக்கத்தில். அல்லாஹ் சில பேரை தூக்கத்திலே கைப்பற்றுகிறான். அப்படி கைப்பற்றினால் ஒதுவுடனேயே ரூஹு முடிந்து விடுகிறது.
அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத். நான் எங்கே போனாலும் மைக்கு விஷயமா சொல்லிகிட்டே போவேன். மைக்கு கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டும். ஏன்னா மக்கள் கவனத்தில் இருக்கும்போது இது கொஞ்சம் கவனத்தை மாற்றி விட்டுரும், வேற ஒன்றும் இல்லை. நல்ல மைக்கு. நம்ம ரொம்ப பெரிய மாற்றம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு அக்கறை பல நாளுக்கு இருக்கும். உங்கள் கவனம் அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. ரெண்டு முடி எடுத்து நீங்க போறது. வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. ராத்திரி நீங்கள் படுக்கைக்கு போகிற போது அல்லாஹ் உங்கள் ரூஹை கைப்பற்றிக் கொள்கிறான். திருக்குர்ஆன் சொல்கிறது. உங்கள் தூக்கத்தில் ரூஹ் என்னிடம். நீங்க படுக்கிறீங்க, உங்க ரூஹை நான் வாங்கி வச்சுக்கிறேன். அந்த ரூஹ் என் கையில தான் இருக்கும். அப்படியே அரசெல்லாம் சுத்திட்டு அந்த ரூஹ் மீண்டும் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஹயாத்து மிச்சமாக இருந்தால் ஒயுர்சிலுல் உக்ரா, அந்த ரூஹ் அல்லாஹ் திரும்ப அனுப்பி வைப்பான். ஏன்னா அஜலு முஸம்மா, ஹயாத் இருக்கிற காலம் வரைக்கும். டைம் முடிஞ்சிட்டா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத், மௌத் தீர்மானமாகுமா, அந்த ரூஹை கையில் வச்சுக்கிடுவான். நிறைய உலகத்தினுடைய மரணம் அதிகாலை மரணமாகவே இருக்கும். நிறைய பேர் மௌத்தாகிற நேரம் அதிகாலை நேரம். ராத்திரி படுத்தாங்க, காலையில் போயிட்டாங்க. விடியகால மௌத்து 4 மணிக்கு மௌத்து, காலையில் 6 மணிக்கு மௌத்து, 8 மணிக்கு மௌத்து, ராத்திரி 2 மணிக்கு மௌத்து. மௌத்து நடக்கும் பெரும்பாலான நேரம் அது இரவும் அதிகாலையும். ரூஹ நான் கொண்டு போறேங்கிற அல்லாஹ். எங்கிட்ட வர்ற ரூஹு அது ஒதுவோடு இருக்கட்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ராத்திரி படுக்கிறதுக்குன்னு ஒரு ரிஸ்க் வேணும், ஒது செய்யணும், ஆயத்தை ஓதணும், ஆயத்துல் குர்சி ஓதுங்கள் என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சொற்களில் இபாதத்து சார்ந்த, ஓதுதல் சார்ந்த, வணக்கம் சார்ந்த, என் ஆன்மாவை பாதுகாக்கிறது சம்பந்தமான அந்த சொற்கள் மிக அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ரூஹு மலக்கு ரூஹை கைப்பற்ற வரும்போது நம்மால் ரிமோட்லேயே உட்கார்ந்து இருக்கிறார். வீட்டில் டிவியை போட்டுட்டு அப்படி ரிமோட்டை பார்த்துட்டு அப்படியே பட்டுட்டு அதை ஆன் பண்ணவும் மாற்றவும், ஆயத்துல் குர்சி ஓதுறது இல்லை, குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறது இல்லை, அல்லாஹும்ம பிஸ்மிக்க ஓதுறது இல்லை, ஒதுவும் செய்கிறது இல்லை. அப்படியே ரிமோட்டை வச்சுட்டே தூங்கிடுறார். இப்போ இஸ்ராயில் அவருக்கு பெரிய பிரச்சனை, முதல்ல ரூஹை வாங்கவா ரிமோட்டை வாங்கவா? இந்த மனுஷன் கையிலேருந்து ரூஹை வாங்குறதா ரிமோட்டை வாங்குறதா? இன்னைக்கெல்லாம் டிவி இல்லை, ஒவ்வொருவர்களுக்கும் செல்போன் ஒரு பெரிய பாதிப்பை. சாலிஹீன்களின் இரவு தூக்கமும் வீணாகி போகிறது. சாலிஹீன்களின் இரவு தூக்கமும் வீணாக போகிறது. தஹஜ்ஜத்தில் எழுந்திருப்பவர்கள் குறைந்து போகிறார்கள். அலைக்கும் பிகியாமில் லைல், ராத்திரி தொழுகையை பலமாக படித்துக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். இமாம் திருமதி எழுதுகிறார், உத்தம நபியின் உயிரோட்டமான சொல், அலைக்கும் பிகியாமில் லைல் فإنه داب الصالحين قبلكم وقربة لكم عند ربكم ومطردة لكم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. தா, இரவு தொழுகை பலமாக பிடியுங்கள். உங்கள் முன்னோர்களின் நல்ல பழக்கம் அது, நபிமார்களின் பழக்கம், வலிமார்களின் பழக்கம், ஞானிகள் சூஃபிகள் அல்லாஹுவோடு நெருக்கம் பெற்றதற்கான பழக்கம் தஹஜ்ஜத். குர்பத்துல்லக்கும் இந்த ரப்பிக்கும், அடுத்து முத்து நபியின் முத்தான சொல், குர்பத்துல்லக்கும் இந்த ரப்பிக்கும், உங்களுக்கு உங்க ரப்புக்கு நெருக்கம் வேணுமா, தஹஜ்ஜத்தை பிடிச்சுக்கங்க, நெருக்கம் கிடைச்சிக்கிடுங்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இன்னொரு செய்தியை சொன்னாங்க பாருங்க, ஓ முத்துரிதத்துல்லக்கும் தா, மருத்துவர்களும் கைவிடும் கொடிய நோயை தஹஜ்ஜத் தடுத்து விரட்டும் என்றார். தஹஜ்ஜத்தில் என்ன கிடைக்கும்? முத்துரிதத்துல்லக்கும் தா, நோயை தடுக்கும் சக்தி உண்டு தஹஜ்ஜத் தொழுகைக்கு. நிறைய பேருக்கு சுபுகே கிடையாது. சுபு தொழுகை நிறைய பேர்கிட்ட இல்லை. தஹஜ்ஜத் எப்படி?
வல்யசா அலைக பைத்துக், வெற்றி எங்கே என்று கேட்டபோது உன் வீடு கொஞ்சம் விசாலமாகட்டும், வீட்டில் ஒரு மஸ்ஜித் இருக்கணும், வீட்டில் நான் தங்குறதுக்கு, படுக்கிறதுக்கு, ஓதுறதுக்கு, எனக்கென்று கொஞ்ச நேரம் இபாதத்து செய்வதற்கு உங்கள் வீடு விசாலமானால் உள்ளம் விசாலமாகும், வீடு விசாலமானால் நிம்மதி கிடைக்கும், வீடு விசாலமானால் அல்லாஹ்வோடு உனக்கு இருக்கும் ஒரு இடமும் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த ஹதீஸ் 3 செய்திகளை பதிவு செய்து தந்திருக்கிறது. என் வெற்றிக்கான வழியில் மாணவியின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். வந்தவர் கேட்டார், அவுசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யுங்கள் என்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம்னா சும்மா ஒரு 12 பக்கத்தில் பதிவு செய்து அனுப்புறதெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சுருக்கமாக அந்த அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஒரு தலைப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு உயிரோட்டமான தலைப்பு இது. பெருமானாருடைய எல்லா சொற்களிலும் நின்று நான் பேச ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் தஹஜ்ஜத் வரைக்கும் நாங்கள் முடிச்சுட்டு இருப்போம்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர முடியும். உத்தம நபிகள் சொன்ன வார்த்தை அவுசினி யா ரசூலல்லாஹ், அறிவுரை தாருங்கள் என்று கேட்டார். பெருமானார் ஒரு வார்த்தையில் பதில், லா தக்லப், கோவப்படாதீர்கள் என்றார். கோவப்படாதப்பா. அவர் 2வது கேட்டார், அவுசினி, உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். லா தக்லப், கோவப்படாதன்னாங்க. 3வது வந்து கேட்டார், உபதேசம் செய்யுங்கள். அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம எங்கே கோவப்படுறோம், உபதேசம் தானே கேட்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படாதுன்னு சொல்கிறாங்களே. 3வதும் கேட்டார். உத்தம நபிகள் இப்போது சொன்னார்கள், கோவப்படாதீர், அதுதான் அறிவுரை. நான் முன்னேற வேண்டும், ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், கோபத்தை அடக்குங்கள், எல்லாம் கிடைக்கும். கோபம் எத்தனையை இழந்தோம் தெரியுமா? பெத்த தாயை கூட இழந்தோம் கோபத்தால். வார்த்தெடுத்து தோள் தூக்கி நிறுத்தி வளர்த்த தந்தையையும் இழந்தோம். என் கோபத்தால் என் தந்தையை புண்படுத்தினேன், என் தாயை காயப்படுத்தினேன், என் கரம் பற்றி என்னை நம்பி வந்த என் மனைவியை கோப வார்த்தைகளால், கோப ரணத்தால் அவள் உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறேன். நல்ல நண்பர்களை இழந்திருக்கிறேன். கோபம் ரொம்ப டேஞ்சர், ஆரோக்கியமற்றது கோபம். மார்க்கம் சார்ந்த கோபம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலை வரவேற்கிற அந்த இடம் முதல் கட்டம். அவங்க வீட்டில் ஒரு அழகான திரை. அந்த திரையை பார்த்தோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு முகம் சுண்டி போச்சு, கோபமாயிட்டாங்க. பெருமானார் அப்படி நான் கோபப்பட கண்டதில்லை. கோபத்தையே வேண்டான்னு சொன்ன உத்தம நபிகள் கோபப்படுறாங்கன்னா அங்கே பொருள் இருக்கும், அங்கே ஆழம் இருக்கும். அந்த கோபத்தை பார்த்து நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். ஏன் ரசூல் இவ்வளவு கோபப்படுறாங்க? அந்த திரையை பிடிச்சி ஒரு இழுத்தாங்க, பார்த்தக்கா அதை கிழிச்சு தூக்கி போட்டாங்க. சொன்னாங்க, ஆயிஷா, என்ன பழக்கம் இது? இதில் உயிர் உருவங்கள் இருக்கிறது. இந்த உருவம் வரையப்பட்ட திரை இனி என் கண்ணில் படக்கூடாது. இவர்கள்தான் மறுமையில் அதாபு செய்யப்படுவார்கள். நிறைய பறவைகள், கிளி, மரங்கள் இருக்கலாம், அழகான நீரோடைகள் இருக்கலாம், கண் கவருகின்ற கட்டிடங்கள் திரைகளிலே இருக்கலாம். உருவங்களாக, யானையாக, குதிரையாக, ஒட்டகமாக, கிளியாக, பறவையாக வீட்டு வாசலில் தொங்கும் திரையில் கூட இருக்க நான் பிரியப்படவில்லை என்று கோபக் கனலை காட்டி கிழித்து எறிந்த செய்தியை அன்னை ஆயிஷா சொல்வார். கோபம் வேண்டாம் என்கிறார்கள். கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்பட்டாக வேண்டும். மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், வழிமுறைகள் காக்கப்பட வேண்டும். மார்க்கம் வரம்பு மீறப்படுகிற போது கோபம் வர வேண்டும். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார்கள். ஒருவர் வந்தார், யா ரசூலல்லாஹ், சுபுஹ் தொழுகை எனக்கு வீணா போகுதுன்னார். புதுசா இருக்கு, சுபுஹ் தொழுகை வீணா போகுதுங்கிற, வக்துக்கு நான் தொழுறது இல்லைன்னார். லஓஹிரு ஸலாத்தல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகை நான் பிந்தி தான் தொழுகிறேன். ஏன்பா, நீங்கள் ஒரு பேசிமாவை போட்டிருக்கீங்க, அந்த இமாம் ஒரு மணிக்கணக்கில் நின்று தொலை வைக்கிறார். அவர் நீட்டுறார். அவர் பின்னால் போய் ஒரு நாள் தொழுதேன், என்னால் நிற்க முடியல. அவர் ரொம்ப நேரம் ஓதுறதுனால முடிவு பண்ணிட்டேன், இனி ஃபஜ்ருக்கு அந்த பள்ளிவாசலுக்கே போகக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். நான் அவர் தொழுகை முடித்த பின்னால் போய் தொழுதுட்டு வர்றேன். என் ஃபஜ்ரு தொழுகை தாமதமாக நான் தொழுவதற்கு அந்த இமாம் நீட்டுவது காரணம் என்றார்கள். அந்த வார்த்தையை கேட்ட உத்தம நபியின் முகம் சிவந்து போனது. கோபக்கனலில் போகிறார்கள். உடனே சத்தமிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அல்லாஹ்வை நோக்கி வருகிற போது வெறுப்புற செய்கிறீர்களா என்று கேட்டார்கள். முனஃபிரூன், மக்களை வெறுப்புற செய்கிறீர்களா?
உங்களில் இமாமத்து செய்கிறவர்களுக்கு நான் உத்தரவிடுகிறேன். அந்த சொல்லுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. உமான் நபியின் அந்த செய்தி, அந்த வார்த்தை எவ்வளவு பவர். நான் உத்தரவிடுகிறேன், உங்களில் இமாமத்து செய்பவர் சுருக்கி தொழுவையுங்கள், உங்களுக்கு பின்னால் நிற்பவர்களை பார்த்து தொழுகை நடத்துங்கள். நோயாளிகள் இருக்கிறார்கள், நோயாளிகள், பலகீனமானவர்கள், பொதுல் ஹாஜா தேவையுடையவர்கள், அவசரமா வேலைக்கு போகணும்னு வந்திருப்பார். இமாமத்து ஜமாத்து கிடைக்குமே, போய் நின்றுட்டு தொழுதுட்டு போலான்ட்டு அவர் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க தொழுகை முடிப்பேன்னு வந்திருப்பார். நீங்க 3/4 மணி நேரம் சுபுல வந்து உட்கார்ந்து சூரத்துல் பக்ரா ஃபுல்லா ஓதி முடிச்சா அவர் எப்படி நிற்பார்? நோயாளிகளை கவனம், முடியாதவர்கள் கவனம், தேவையுடையவர்கள் கவனம் இமாமின் இதயத்தில் இருக்க வேண்டும். மக்களை கவனித்து இமாமத்து செய்வதுதான் என் வழிமுறை என்றார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. கோபப்படுறாங்க, பொருளுள்ள கோபம். அந்த கோபத்துக்கு பின்னால் ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டுதல். எந்த இமாமும் இனி அளவு மீறி ஓத மாட்டார். ஒரு இமாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்துகிற கோபம் அந்த கோபம். ஆனால் கோபப்படாதீர். அந்த சஹாபிக்கு சொன்ன அறிவுரை, கோபத்தை அடக்கிறது பெரிய வாழ்க்கை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். ஒல் காதிமீனல் கைதுங்கிறான் குர்ஆன்ல. சாலிஹீங்களுக்கு அடையாளம் சொல்லும் போது கோபத்தை மென்று விழுங்குவார்கள் என்கிறான் அல்லாஹ். அதற்கு சையதனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மாவில் நிற்கிறாங்க, குத்பா ஓதிட்டு இருக்கிறாங்க. முஆவியா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபி. இதுல என்ன விஷயம் தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் மோமினீன், அன்னைக்கு நாட்டின் ஜனாதிபதி. அவங்க மெம்பர் படியில் இருந்து கொத்துபா ஓதுறாங்க, பல செய்திகளை சொல்றாங்க. கொத்துபானா அந்த பயான் தானே, மக்களுக்கு செய்தி உரையாற்றுறாங்க. அதுல ஒருத்தர் எழுந்திருச்சார். எழுந்திருச்சு சொன்னார், கலப்தா அமீருல் மோமினீன், அமீருல் மோமினீன், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்றார். பள்ளிவாசல்ல நாட்டின் ஜனாதிபதி முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருள் நிறைந்த சஹாபி சையதுனா முஆவியா அவர் எழுந்திருத்து சொல்கிறார், கலப்த யா அமீருல் மோமினீன், நீங்க மெம்பர் படியில நின்று போய் சொல்கிறீர்கள். அவ்வளவுதான். சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு டப்புன்னு அந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே முகம் சவந்து போச்சு. முகம் டப்புன்னு மெம்பரை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. மெம்பர்ல இருந்து கீழே இறங்கி நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. கொத்துபா பாதியில் நிற்கிது. நேராக வீட்டுக்கு போனாங்க. மக்கள் அப்படியே உட்காந்துருக்காங்க, என்ன நடக்குமோ தெரியலையே. அவங்க போன உடனே ராணுவ வீரர்கள்லாம் அவங்க பின்னால போறாங்க. ராணுவ வீரர்கள் ஒரு பெருங்கூட்டம் இவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. யார பேசினாரு பாருங்க, அடுத்த நிமிஷம் கதை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அவர் பேசினவரை சுற்றி ஒரு ராணுவம். அமீருல் மோமினீன் மெம்பர்ல இருந்து இறங்கணும்னு அவங்க பின்னால் ஒரு பெரிய கூட்டம். நேராக ரூமுக்கு போனாங்க. ஒரு 2 நிமிஷத்துல அங்கே வந்துட்டாங்க. வரும்போது பார்த்தா அவங்க தாடியிலிருந்து தண்ணி வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. தாடியிலிருந்து தண்ணி வழியுது, முகமெல்லாம் ஈரமா இருக்குது. மீண்டும் மெம்பர்ல ஏறினாங்க. ஏறிட்டு சொன்னாங்க, இன்னல் கதப மின ஷைத்தான், கோபம் ஷைத்தானின் வேலை, கோபம் ஷைத்தானின் வேலை. அவர் பேசின வார்த்தையில இவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அது சொல்றாங்க பாருங்க, கோபம் ஷைத்தானின் வேலை. ஓ ஷைத்தானு மினன் நார், ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டான், நெருப்பை தண்ணீரால் அணைக்க வேண்டும், அதுதான் என் பெருமானின் சுன்னத் என்றார். நான் போய் ஒது செய்துட்டு என் கோபத்தை தணிச்சிட்டு வந்துட்டேன். அவருக்கு என்ன நடவடிக்கைங்கிறதுலாம் பின்னால. உணர்ச்சி வசம் வரும்போது, கோபம் வரும்போது மென்று விழுங்குவார்கள் சாலிஹீன்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஒல் காதிமீனல் கைல், கோபத்தை வென்று விழுங்குபவர்கள் சாலிஹீன்கள், நல்ல மனிதர்கள், சொர்க்கவாசிகள் என்கிறான் அல்லாஹ். நான் மாநபியின் சஹாபி, அவர் பேசின அந்த வார்த்தை. யாருக்கு கோபம் வராது? இப்ப நான் தான் நிக்கிறேன், ஹஸரத் நிற்கிறாங்க, ஹஸரத் இருக்கிறாங்க, அவங்க மெம்பரில் கொத்துபா வந்து வெளியில் ஒரு ஆள் இங்கே நின்று நீ பொய் சொல்கிறேன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஆனால் நம்ம இறங்கி போய் உதவு செய்ய போயிட்டோம் இங்கே, அதுக்கு பின்னால் நம்ம மெம்பர் படியிலே இந்த உம்மத்து ஏற்றாது. நம்மளை பாதியில் இறங்கிட்டாரு பேசிமாம், ஊருக்கே முசீபத்துண்டு. இனி நம்ம கொத்துபாவில் எந்த ஊர்லேயும் நம்மளை பேசாமல் ஆக்க மாட்டோம். மெம்பரில் ஏற முடியுமா? இறங்கி போனால் அவ்வளோதான், இறங்குனதோடு இறங்குனது தான். இறங்குனாங்க அமீருல் மோமினீன். ஒரு பாடம் சமூகத்திற்கு. கோபம் எங்களுக்கு வருகிறது, கோபத்தை ஆள்வதற்கும் அதிகாரம் இருக்கிறது எங்களுக்கு. இப்ப நான் அவரை நடவடிக்கை எடுத்துடலாம். ஆனா அதை விட கோபத்தை நான் அடக்கும் போது இங்கே மாநபியின் சுன்னத் ஹயாத்தா, நான் சாலிஹீனாக என்னை அடையாளப்படுத்துகிறேன்.
ஒது செய்துட்டு வந்து மெம்பரில் ஏறி கொத்துபா முடித்தாங்க. கோபத்தை அடக்கணும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே எவ்வளவு நேரம் பேசணும், எவ்வளவு செய்தியை சொன்னோம் என்பதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த சொற்களில் ரப்பு நாவில் இங்கே பேசுவான், வெளிப்படுத்துவான். அதை நீங்கள் எடுப்பதும் நடப்பதுமாக மாறினால் இந்த புரோகிராம் நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை நசீபாக்கி விடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இனி நான் கோபத்தை அடக்குபவனாக இருக்க வேண்டும். முன்கோபம் ஆபத்து. கோபப்படுபவர்களில் நல்லவர்களாக இருக்கலாமா என்று கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்திலையுமே நல்ல மனுஷன் இருக்கிறாங்க, எல்லாத்திலையுமே மோசமான மனுஷன் இருக்கிறாங்க. கோபப்படுபவர்களில் நல்லவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خيركم بطيء الغضب سريع الفي. கோபப்படுபவர்களில் எல்லாம் நல்லவர்கள் யாரு தெரியுமா? கோபம் ஊட்டும் செய்திகள் நிறைய நடக்கும். மனைவி ரொம்ப பேசிடுவாங்க, பிள்ளைங்க பேசிடுவாங்க, மொஹல்லாவில் பேசிடுவாங்க, முத்தவள்ளி பேசிடுவார், கூட இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது குறை சொல்லுவாங்க. கோபம் வரணும், அவருக்கு வராது, ரொம்ப நேரம் ஆகும். எல்லாரும் திரும்ப திரும்ப பேசும்போது ரொம்ப லேட்டா கோபம் வரும். ஹைருக்கும் பத்தியுல் கலப், கோபம் லேட்டா வரும். ஆனால் சரீஉல் ஃபை, கோபம் வந்த பின்னால உடனே கோபம் தணிந்து விடும். அவரே உங்களில் சிறந்தவர். லேட்டா கோபம் வரும், உடனே தனியும். உங்களில் கெட்டவர்கள் யாரு தெரியுமா? கோபம் வரும்போது ஷர்ருக்கும் சரீஉல் கலப் பத்தியுல் ஃபை, உடனே கோபம் வந்துடும். சில பேர் அதை பெருமையா சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் கோபம் மூக்கு நுனியில தான் இருக்கும். பெரிய பெருமையா? நிறைய பேர் எனக்கெல்லாம் எதை சொன்னாலும் உடனே கோபம் வந்துடும். அது மட்டும் டேஞ்சருங்கிற, மதிப்பு போயிடும், மரியாதை போயிடும், இமேஜை இழந்துருவோம். கோபம் என்பது ரொம்ப மோசமான காரியம் என்கிறார்கள் உத்தம நபிகள். நம்ம கண்ணியம் போயிடும். நம்ம மேல ஒரு பெரிய கண்ணியம் வச்சிருப்பார், அதற்கு எவ்வளவு பெரிய ஆளு அப்படி நினைச்சிருப்பார். நம்ம கொஞ்சம் வேகப்பட்டு கோபம் ஆயிட்டு வச்சுக்க, ஓ இப்படி ஆளுதானோ. மதிப்பை இழப்பதற்கு ரொம்ப ரொம்ப சரியான இடத்தை கொண்டு நிறுத்திவிடும் கோபம். ஷர்ருக்கும், உங்களிலெல்லாம் கெட்டவர்கள். உத்தம நபியின் முத்தான சொற்கள், உங்களில் கெட்டவர் சரீஉல் கலப், சீக்கிரமா கோபம் வந்துடும். எதை சொன்னாலும் டப்பு டப்புன்னு கோபப்படுவார். சரி, கோபப்பட்டாரு சாந்தி ஆகுவாரா? பத்தியுல் ஃபை, கோபம் தணியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பிடிச்சி உட்கார வைக்கணும், ஆளை பிடிச்சி மலத்தி போட்டு தூக்கி நிறுத்தினாலும் அதுக்கு மேலே கையை உதறிட்டு இப்படின்னு போவார். கோபத்தை அடக்க முடியாத மனிதர், நீண்ட நேரம் கோபம் அவருக்கு கிளம்போம். அவர் உங்களில் ஆக கெட்டவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான. என் பெருமான் அடுத்து சொல்வார்கள், மனித வாழ்க்கை இது பல பேரோடு கலந்து வாழும் வாழ்க்கை. இங்கே நான் தனியாக வாழ்ந்து விட முடியாது, சுயமாக இயங்க முடியாது. தொங்கு உலகம், இந்த உலகத்திற்கு பேர் தொங்கு உலகம். நான் ஒருவரை நம்பியாக வேண்டும், என்னை நம்பி பல பேர். என் மனைவியின் துணை எனக்கு தேவை, என் துணை என் மனைவிக்கு தேவை, என் பிள்ளைகளின் துணை எனக்கு தேவை, என் துணை என் பிள்ளைகளுக்கு தேவை. இது ஒரு தொங்கு உலகம். கேட்கறதெல்லாம் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், நம்புவதெல்லாம் அல்லாஹ்வை தான் நம்பணும். ஆனா ஒருத்தர் துணையின்றி ஒருத்தர் அல்லாஹ் வாழ வைக்கிறது இல்லை. அல்லாஹ்வே சொன்னான், உங்களை ஜோடியாகவே படைத்தோம் என்கிறான். ஜோடியா படைச்சேன், அல்லாஹ் ஒன்னு ஒன்னா படைக்க வேண்டியதானே. இது இணைஞ்சி வாழும் உலகம். அதனாலதான் வாத்தஸிமு பிஹபிலில்லாஹ்ங்கறான் அல்லாஹ். ஒத்துமையா வாழுங்கப்பாங்கிறான். ஒத்துமையா வாழுங்க அல்லாஹ்வே சொன்னான். வாத்தஸிமு பிஹபிலில்லாஹ், ஒற்றுமையா வாழுங்கள். அது தொங்கு உலகம். அவரை நம்பி நான் இருக்கிறேன், என்ன நம்பி அவர் இருக்கிறார். ரெண்டு பேர் வாழ்க்கையில பார்ட்னர்ஷிப், வியாபாரத்தில் அவருக்கு இவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்கணும். இந்த உலகத்தில் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி சில நேரத்தில் நடந்துக்கிடுவாங்க. மனைவி கணவன் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிடுவாங்க. கணவன் மனைவி மேலே வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிடுவார். அம்மா சில நேரத்தில் நம்மகிட்ட வருத்தப்படுற மாதிரி நடப்பாங்க. பாப்பா சில நேரத்தில் சில வார்த்தையை யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நீ என்ன பண்ணு, உன் ஆளுமை அதிகாரத்தை பயன்படுத்தாமல் மன்னிக்க பழகு என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஃபு அம்மன் அஸா வாஃபு அம்மன் ஸலமக். இன்னொரு ஹதீஸில், உனக்கு அநியாயமா நடந்துட்டா நீ மன்னிச்சிருப்பான்னா. ஒத்த வரிதான். வாஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநீதி செய்துட்டாங்க,
எங்கள் வாப்பாவே அநீதி செய்தாலும் மன்னிச்சிரு, நான் பெத்த பிள்ளையாச்சே மன்னிச்சிரு, ஏன் மனைவி மன்னிச்சிருப்பா. மன்னிக்கும் வாழ்க்கை அது பெரிய வாழ்க்கை. இன்னைக்கு மன்னிக்கிற மனசெல்லாம் இல்லை, பழி வாங்கும் உலகம் இது. உத்தம நபியின் சொற்களை நீங்கள் பார்த்தால், படித்தால், எடுத்தால், வாழ்ந்தால், உலகத்தில் நான் நல்ல மனிதன் என்ற பெயர் பெறுகிறேன், அல்லாஹ்விடத்திலும் நல்ல மனிதனாக அங்கீகரிக்கப்படுகிறேன். இல்ல இன்னைக்கு நிறைய பேர் பழி வாங்கிறது. எப்படி அவன் சிக்குவான், எப்படி ஆளை அடக்கலாம், நம்மளை ஒருத்தர் பேசிட்டாரு அவர் எப்படி பழி வாங்கணும். இன்னைக்கு பழி வாங்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. நாடு, வீடு, குடும்பம் எல்லாரும். பதுவா செய்யலாமான்னு கேட்குறாரு ஒருத்தர் வந்து. பதுவா செய்யட்டா? யாரப்பா? அவன் என் காசை பிடிங்கிட்டான், அவனை பதுவா செய்யணும். அதில் நம்மளே சப்போர்ட்டுக்கு அதற்கு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்க, நான் ஆமின்னு சொல்கிறேன். அவன் பதுவா செய்கிறதுக்கு நம்ம சொல்லணும், அவர் ஆமின்னு சொல்லுவேங்கிறாரு. பாவத்தில் நம்மளை கூட்டாக்குறதுல பெரிய பங்கு சமுதாயத்துக்கு இருக்கும். நம்ம எச்சரிக்கை, கவனம். இங்கே அவருக்கு நான் சொல்ல வேண்டிய பாடம் இப்ப மன்னிச்சிருப்பா, அநியாயம் செய்தவனே மன்னிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். அபூ ஹுரைரா இல்லைன்னா ஹதீஸை பார்க்க முடியாது. எவ்வளோ ஹதீஸ். புகாரி ஷரீஃபை நீங்கள் திறந்தா ஒரு பக்கம் முடியாது, அடுத்த பக்கத்துக்குள்ள பல இடத்துல அபூ ஹுரைரா பேர் வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு 20 வருடம் இருந்தவர்கள் அறிவிக்காத ஹதீஸை, 15 வருடங்கள் இருந்தவர்கள், 10 ஆண்டுகள் இருந்தவர்கள் அறிவிக்காத ஹதீஸுகளை அபூ ஹுரைரா அறிவித்தார். அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்த காலம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 3.5 ஆண்டுகள். 3.5 ஆண்டுகள். ஹிஜ்ரி 7 தான் இஸ்லாத்துக்கே வருகிறார் அபூ ஹுரைரா. 6க்கு பின்னாலே ஹைபர் வெற்றி பெறும் அபூ ஹுரைரா வந்து சேருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 வஃபாத். ஹிஜ்ரி 7 வருகிற அபூ ஹுரைரா 3 ஆண்டுகள், 3.5 ஆண்டுகள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார். அவருடைய பசி, அவருடைய தாகம், அதற்கு உணவும் தண்ணீரும் பெருமானாரின் திருமுகம் பார்க்கும் போது அதுதான் வானமாக உணவாக இருந்தது. பெருமானாரை பார்ப்பேன், அவர்களின் பேச்சை கேட்பேன், எனக்கு பசியும் போயிடும், தாகமும் போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரசிக்கிற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தார். அவர்களை நான் ரசிக்க ரசிக்க நான் ஜொலிக்கிறேன். என் பெருமானின் சொற்களும் அவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் அற்புத வழிகாட்டுதலும் உலகத்தில் இன்றளவும் ரசிக்கப்படுகிறது. நம்ம கொடுத்து வச்சவங்க அண்ணல் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறான். முந்திய காலத்தினுடைய சமூகம் ஏங்கினார்கள். அப்படி ஒரு நபி குறித்து அவர்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்யப்பட்ட போது, உலகம் பிறந்த காலம் முதல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் காலம் வரையிலும் உலகத்தில் வந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளைகளில் ஒன்று, எங்களுக்கு பின்னால் அல்லது எங்கள் காலத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்றால் வாமினு பிஹி, அவர்களை நீங்கள் நம்ப வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடும்படி காரூன் என் அல்லாஹ் சொன்னான். உலகம் பிறந்த காலம் முதல் வாழ்ந்த மக்களின் செவியில் விருந்த ஒரே பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹ். சொர்க்கத்தில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை திறந்து பார்த்த போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் பார்த்தாங்கன்னு எழுதுறாங்க. அப்படி உலகம் பூரா அப்படி அறிவிப்பு நடந்த போது எல்லாரும் கேட்டாங்க, அந்த நபியை எங்கள் காலத்திலே நீ காட்டு. சில ஞானிகள், சில சூஃபிகள் தவம் இருந்தாங்க. 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் தவம் இருந்தவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எங்களுக்கு ஆயுசை நீட்டி கொடு, நாங்கள் இங்கே இருக்கிறோம், அந்த நபியை நாங்கள் சந்திச்சுட்டு தான் மௌத்தாகணும். அப்படி தவம் இருந்தவர்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு கிதாபில் முஹம்மது ரிலா என்ற அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுவார்,
வஹீரா புஹைரா என்ற ஒரு பாதிரி, அவர் தவம் இருந்தார். எப்படி இருந்தார்? அவருக்கு செய்தி முற்கால வேதத்தில் இருந்தது. இந்த இடத்துக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் தன் 12 வயதில் வருவார்கள், தன் பெரிய தகப்பனார் அபூ தாலிபோடு வருவார்கள் என்ற செய்தி இருக்குது. அதை படிச்சுட்டு அவர் கேட்டாரா, அந்த செய்தியை நான் பார்த்துட்டேன், அந்த இடத்துல போய் நான் குடியிருக்கிறேன்ல, அந்த நபியை பார்க்காம என் ரூஹ பிடிக்காதுன்னு கேட்டாங்களாம். கேட்டு அங்க வந்து அவர் குடியிருக்கிறார். அங்க வந்து அவர் அந்த இடத்தை கட்டி தான் குடியிருந்து தவம் இருக்கிறார். அந்த புஹைரான்ற பாதிரி கரெக்டா ரசூல் ஸல்லல்லாஹு 12வது வயதுல வர்றாங்க, சந்திக்கிறார். வரலாறு வேற பக்கம் நீண்டு கொண்டே இருக்கும். நான் தலைப்பை விட்டு வெளியே போக விரும்பவில்லை. அங்கே ரசூலை சந்திக்கிறார்கள். அவர் சொன்னார், உங்களை சந்திப்பதற்காகவே இங்கே நான் பல ஆண்டுகள் தவம் இருக்கிறேன். தவம் இருந்து கேட்டு பெற்றவர்கள் ஒண்ணுமே செய்யல. கருணை உள்ள ரப்பு காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத்தில் பிறக்க வைத்தானே அல்லாஹ். நான் எத்தனை ஆண்டு நின்று வணங்க வேண்டும்? தலைகீழாக கால் மேலாக நின்று நான் தவம் செய்தாலும் ஈடாகுமா? நன்றி கடன் பெற்றிருக்கிறார். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 3 ஆண்டு காலம் அது ரொம்ப முக்கியம். நாங்கள் எங்கே போனாலும் நேரத்தில் கவனமாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் முந்துறதும் இல்லை, பிந்துறதும் இல்லை. ஏன்னா இந்த சபைங்கிறது இன்னைக்கு நீங்கள் கேட்டுட்டு ரசிச்சுட்டு போகிறது இல்லை. கியாமத் வரைக்கும் இது நடக்கிற போதெல்லாம் ஆர்வப்பெருக்கோடு நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் ஆர்வத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி இந்த வாழ்க்கையை உங்கள் ஹயாத்தில் நசீபாக்கி கொடுத்துக்குவாங்க. இதில் சோர்வடையக்கூடாது. டைம் ஏற்கனவே நான் ஹஸரத்திட்ட வாங்கிட்டேன், எவ்வளோ நேரம் பேசணும் எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டோம். சில இடங்களில் யோசிப்பாங்க, ஹஸரத்திட்ட போய் நம்ம டைம் சொல்கிறதா? எங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, குறிப்பிட்ட ஒரு டைம், அதுக்கு மேலே நாங்கள் போகிறது இல்லை. இருந்தாலும் ஊர் பழக்கத்தில் கொஞ்சம் கூட குறைய தந்தால் அதை வாங்கிக்கிறது. சையதுனா அபூ ஹுரைரா எத்தனை பெரிய மனிதர்! 3 ஆண்டு காலத்தில் 1000 ஹதீஸ்களை சுமந்தவர்கள் மாத்திரம் அல்ல, உலகத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் தந்தவர்கள். அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அனுமதி கேட்கிறார். கதவை திறந்து உள்ளே விடுறாங்க. உள்ளே வந்த உடனே அவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சரமாரியா திட்டுறார். எங்கள் வீட்டில் அனுமதி கேட்டு வந்து வாசலில் நின்று உள்ளே வந்து வீட்டுக்காரரே திட்டுறாங்க. உள்ளே வந்து சரமாரியா திட்டுறார். நிறைய செய்தி சொல்கிறார். நீங்கள் அப்படி இருந்தீங்க, இப்படி நடந்தீங்க, அப்படி போனீங்க, இப்படி வந்தீங்க, அன்னைக்கு அதை செய்தீங்க. கொஞ்சம் நெஞ்ச செய்தி இல்லை. அபூ ஹுரைரா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய சொல்கிறான் இந்த மனுஷன். இல்லாத பொருள் அதெல்லாம் சொல்கிறாரு. கண்ணா பின்னான்னு திட்டார், ரொம்ப திட்டினார். திட்டி முடித்த போது அவர் அமைதியாகிறார். அது வரைக்கும் இடையில பேசுகிறதே இல்லை. நம்மள்கிட்ட உள்ள ஒரு பெரிய பிள்ளைக்குன்னு அந்த ஆள் காவாசி பேசினோடனே நம்ம வேகமாக ஆகி டென்ஷன் ஆகி அவனை விட கூட 2 மடங்கு பேசி முடிச்சிருவோம். அதான் ஆபத்து. சுன்னத்து இல்லை. முதல்ல முன்னால் நின்று பேசுகிறவனு பேச விட்டுறணும். அவன் எவ்வளோ பேசுவான், முடியாமல் கொஞ்சம் மூச்சு இழைச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து பேச வைக்கணும். அவன் நல்லா பேசி முடிச்சுட்டான்டா, அவன் ஆத்திரம் தனியும் கோபம் இறங்கும். இல்லைன்னா இன்னும் பாதி கோபம் இருக்கும், 2வது கஞ்சி சத்தம் போடுவான். தண்ணியை கொடுத்து பேச வச்சு அபூ ஹுரைரா பார்த்தாங்க, எல்லாம் முடிச்சாச்சு. கேட்டாங்க, முடிஞ்சிட்டான்னு கேட்டாங்க. என்ன கேட்குறாங்க? முடிஞ்சிட்டா. அதுக்கு ஒன்றும் உடல புதுசாக இருக்கு. பேசுனா கோபத்தை கொட்டி இருக்கோம், தீர்த்து இருக்கோம், கட்டுமையாக பேசியிருக்கோம், பதில் சொல்லணும். முடிஞ்சிட்டான்னு கேட்குறாங்களே. நீ விரும்புனா இன்னும் சில செய்திலாம் இருக்குது, நான் உனக்கு சொல்கிறேன்பான்னால. இன்னும் சிலது இருக்குது, நீ லிமிட்டாக தான் சொல்லியிருக்க என்னை பற்றி, இன்னும் சிலது இருக்க தேவைன்னா சொல்கிறேன். அவர் ஒன்றும் உடல் அப்படின்னு நின்னார். அடிமை பெண்ணை கூப்பிட்டாங்க. நீ அதை எடுத்துகிட்டு வாண்டாங்க. அதை எடுத்துகிட்டு வா. அவர் பதறி போயிட்டார். ஒராத்தையும் பேச வச்சு கேட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வாங்கிறாரு. எதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு? இல்லை, எதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க? அதை எடுத்துகிட்டு வான்னாங்க. அவர் பதறார். அந்த அம்மா போய் ஒது செய்கிற கூஜாவில் தண்ணியை தூக்கிட்டு வருது. சையதுனா அபூ ஹுரைரா ஒது செய்தாங்க. ஒது செய்துட்டு அவங்க கையேந்துறாங்க. அந்த ஆள் நிற்கிறாரு. அல்லாஹும்மா இன்கான ஹாதா சாதிகன் ஃபீமா கால அன்னி. ஹதீஸனுடைய வாசகம், அவங்க வரலாற்றினுடைய செய்தி. அல்லாஹும்ம இன்கான ஹாதா சாதிகன் ஃபீமா கால அன்னி. இந்த மனிதர் என்னை பற்றி பேசினதில் அவர் உண்மையாளராக இருந்தார். எனக்கு தெரியல, நான் சில தப்பெல்லாம் பண்ணியிருக்கலாம், நான் தப்புன்னு நினச்சிருக்க மாட்டேன்.
அவர் தப்பா நினைச்சு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நான் உண்மையானலாம் சொல்லல. என்கான ஆதா சாதிகன் பீமா கால அன்னி, என்னை பற்றி இவர் சொன்னதெல்லாம் உண்மை என்றிருந்தால் ஃபக்ஃபிர்லி அல்லாஹ், அவ்வளவு உண்மையான செய்தி அவர் சொல்றாரு, இவ்வளவு கேவலமா நான் நடந்திருக்கிறேன்னா என்னை மன்னிப்பாயாக. நீங்க பாடம் படியுங்கள் சஹாபாக்களை பார்த்து. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பார் அவர்களை வார்த்தெடுத்தது, உருவாக்கியது, இந்த மண்ணில் அவர்களை சரித்திரம் படைக்க வைத்தது. அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்றால் என்னை மன்னித்து விடு. என்னை பற்றி இல்லாத பொல்லாத செய்திகளை எல்லாம் அவதூறாக கூடுதலாக பழிவாங்குகிற நோக்கத்தில் இவர் சொல்லியிருந்தால், அத்தனையும் பொய்யாக இருந்தால் அவரை மன்னிப்பாயாக. அவதூறு பேசினா அவர் பாவியாயிடுவாரு. அதுவும் நபியினுடைய சஹாபி, என்னை பற்றி அவர் பேசி இல்லாததை பொல்லாதான் சொல்லி அவர் பெரிய குற்றவாளி ஆகிடக்கூடாது. ரப்பே, அவர் பேசுனது உண்மைன்னா நாம் பாவி என்ன மன்னிச்சிரு, அவர் பேசுனது பூரா இல்லாததும் பொல்லாததும் பழி வாங்குவதற்கும் என்னை பற்றி அவமானப்படுத்தி 4 பேர்கிட்ட என் குறைய காட்டணும் நோக்கத்தில் பேசியிருந்தா அவரை மன்னிச்சிரு அல்லான்னு சொல்லி துவா செய்து முடித்த போது இந்த ஆள் உடனே ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சி முத்தமிட்டு அவங்க நெத்தியில முத்தம் கொடுத்து தலையில முத்தம் கொடுத்து சொன்னால், அந்த சாயிபு ரசூல் இல்லா, நீங்க உண்மையான நபியின் சஹாபி, சஹாபி சஹாபி தான் என்றார். சஹாபி சஹாபி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தீர்கள், 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 படித்தீர்கள், படித்தீர்கள், ரசூலிடத்தில் படித்தீர்கள், வாழ்ந்தீர்கள், வாழ்கிறீர்கள், உண்மை சஹாபி நீங்கள். நானும் பார்க்க வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். படிக்க வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழவும் வேண்டும், வாழவும் வேண்டும். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பரக்கத்தான அந்த வாழ்க்கையை என் வாழ்க்கையாக நான் கொண்டு வரவும் வேண்டும். அன்பர்களே, மன்னிக்கும் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையும் ஹைருர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. அதோட நம்ம ஹெல்த்தியா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் எனக்கு நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஜாயிஸ் தந்திருக்கிறான், இதுல இருந்து இதுக்குள்ள முடிங்கன்னு ஒரு டைம் தந்திருக்கிறான். அது ஒரு வலுவை தருது. இன்னும் 2 வார்த்தை சொல்றது, இது டு இது இப்படி, அது எதுன்னு கேட்காதீங்க. அதை சொல்லும்போது சொல்லியிருக்கிறான். அந்த டயத்தின் மூலம் கணக்கு பண்ணி முடிச்சிடும். அந்த 2க்கும் ஈக்குவல் டயத்தில் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் வலுவான வாழ்க்கை வேணுங்கிறாங்க. வலுவான மனிதனாக இருக்கணும். ஹெல்த்தை பாதுகாக்கணும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். பலகீனம் வேண்டாம் என்கிறார்கள். உடல் பலகீனமும் ஆபத்து என்றார்கள். உள்ளம் பலகீனமாக கூடாது என்கிறார்கள். ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும் என்றார்கள். எப்படி அல்லாஹ்வோடு அழகான வாழ்க்கை வேணும் என்கிறார்கள். தஹஜ்ஜத்தை எடு, நெருக்கம் கிடைக்கும் என்கிறார்கள். இரவு படுக்கும் போது ஒதுவோடு படுங்கள், ஓதுங்கள், அர்ஷ் வரைக்கும் உங்கள் ரூஹ் போகும் என்று சாலிஹீன்கள் எழுதுகிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயிரோட்டமான அந்த வார்த்தைகளில் இருந்து பாடம் படித்து தந்த பின்னால் உங்களில் உடல் ஆரோக்கியம் முக்கியம். நான் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ கேட்கிறேன், அதான் எனக்கு ரொம்ப பிரியம். அஸ்அலுல்லாஹ அல்-ஆஃபியா அஹப்பு துஆ இலை. அல்லாஹ்ட்ட நான் கேட்க பிரியப்படுற ரொம்ப துஆக்கள்ல ரொம்ப பிரியமான துஆ அஸ்அலுல்லாஹ அல்-ஆஃபியா. அல்லாஹ் என்னை சுகத்தோடு உடலால் உள்ளத்தால் சுகமாக்கி வாழ வைப்பாயா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. உடல் சுகத்தை வீணாக்குபவன் குற்றவாளி, உடலை பலகீனப்படுத்தியவன் குற்றவாளி, தூங்காமல் விழித்திருப்பவன் குற்றவாளி. தூக்கமே இல்லை, விழித்திருப்பதா? அது என் சுன்னத் இல்லை. அனாமுவாக்கும், நான் தூங்குவேன் பின்பு எழுந்திரித்து தொழுவேன். இல்ல நாயகமே, தாங்கள் பெரிய நபி, நாங்கள் தூங்கலாம் மாட்டோம், முழுசா நிக்க போறோம், அது என் சுன்னத் இல்லை என்றார்கள். டெய்லி நான் நோன்பு வைக்க போறேன், அசூம் ஆப்தூர், நான் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் நோன்பை விடுகிறேன், அதுதான் என் சுன்னத். நீங்க டெய்லி நோன்பு வைக்கலாம் அனுமதிக்க முடியாது, அது அனுமதி இல்லை. மார்க்கம் என்பதை வெறும் முருட்டு ஆன்மீகத்தை பெருமானார் பேசினதே இல்லை. எல்லாரும் எடுத்துக்கிடணும், எல்லாரும் வாழணும், அழகா வாழணும். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மனிதன் நிரப்பும் பாத்திரங்களில் எல்லாம் ஆக டேஞ்சரான பாத்திரம் உங்கள் வயிறை நிரப்புவது என்றார். மனிதன் நிரப்பும் பாத்திரங்களில் எல்லாம் டேஞ்சர் வயிற்றை நிரப்புவது. வயிற்றை நிரப்பாதீர்கள். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மருத்துவர்களின் அட்வைஸ்,
நவீன உலகம், மருத்துவம் வளர்ந்து போன உலகம். இன்னைக்கு சுகர் பேஷண்ட் டாக்டர் சொல்றது வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, பசி வந்தால் சாப்பிடுங்க. எத்தனை தடவை? 10 தடவை கூட சாப்பிடு, இடையில சாப்பிடும். 2 மணி நேரத்துக்கு ஒரு கேப் போட்டு மாலு சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இவருக்கு அட்வைஸ் வேறு, 2 மணி நேரத்துக்கு ஒரு 2 பிஸ்கட் சாப்பிட்டுக்கங்க, 2 டீயை சாப்பிட்டுக்கங்க. ஏன்? வயிறு நிரம்பாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இன்றைக்கு மருத்துவம் பேசுகிறது. மருத்துவமே இல்லாத காலத்தில் மாணவி பேசினார்கள். மனிதர்களை உருவாக்குகிறார்கள். ஆரோக்கியமான மனிதர்களாக நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் முடங்கினால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும். நீங்கள் முடங்கினால் வணக்கம் பாதிக்கப்படும். நீங்கள் முடங்கினால் நீங்களே நிம்மதி இழக்கிறீர்கள். ஆரோக்கியம். அல் மூமினுல் கவி அஹப்பு இலல்லாஹ் மினல் மூமினுல் லைஃப். பலமான மூமின், சக்தி வாய்ந்த மூமின் உடலை நல்லா வச்சு ஆரோக்கியமாக வச்சு தலையில் எண்ணெய் வையுங்கள் என்றார்கள், சுருமா போட்டுக் கொள்ளுங்கள் என்றார்கள். உங்கள் விழிகளில் பார்வை மங்காது சுருமா தீட்டிக் கொள்ளுங்கள், தலையில் எண்ணெய் வைத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியம் கிடைக்கும். தலைமுடியை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். மண்கானல உஷார் பல்லுக்குறி முகு, முடி இருக்குமா அதை சங்கையாக அழகாக ஆக்கி வையுங்கள். முடிய கூட அழகா வைக்கணும். ஆடையா சுத்தமாக உடுத்துங்கள். பாத்திரமா சுத்தமாக, பாத்திரங்களை திறந்து வைக்காதீர்கள், முசீபத்து இறங்கிவிடும். மக்ரிபு நேரம் ஆகுமா, அஹ்லிக்கும் அலைக்குமுல் பாப், உங்கள் வீட்டு வாசல்களை கதவை தாளிடுங்கள். மக்ரிபு நேரத்தில் வீட்டு கதவுகள் திறந்திருக்க வேண்டாம். ஷைத்தான்கள் நடமாடும் நேரம். உங்கள் வீட்டில் முசீபத்து வந்து நீங்கள் முடங்கவும் கூடும். உங்கள் பிள்ளைகளை, சிறுவயது குழந்தைகளை மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையே வெளியே போக அனுமதிக்காதீர்கள். வீட்டை தாளிட்டு பிள்ளைகளை வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் நடமாடுவதால் உங்க சின்ன பிள்ளைங்களை வெளியில அனுப்புனீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஷைத்தான் கோளாறு ஏற்படலாம். இதையெல்லாம் பேசுனது யாருன்னு நினைக்கிறீங்க? ஆன்மீக பேரரசர், அகிலத்தின் அருட்கொடை, மிகப்பெரிய போர்க்கள தளபதி, அரசியல் ஆன்மீகம் இரண்டிலும் ஆட்சி செய்த அகிலத்தின் உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். 2 நேரம் முடிய போது நிறைவுபடுத்துகிறேன். ஆரோக்கியமான உடல் வேணும். அல்லாஹ்வுக்கு பிரியமான மூமின் யார்? அல் மூமினுல் கவி, உடலால் பலமான மூமின். பலமான மூமின், மனதால் பலம். சில பேருக்கு ஒரே பயம், எதை பார்த்தாலும் பயம். வண்டியில் ஏறினா பயம், கீழே விழுந்துருவோமோ. கார் ஓட்டினா பயம், முன்னால் யாராச்சும் வந்து இடிச்சிருவானோ. துன்யாவில் ஹயாத் வரைக்கும் நம்ம காரே எடுக்க முடியாது. கார் ஓட்ட முடியுமா? சில பேருக்கு பயான் பேசுனா பயம், பேசுனா ஏதாச்சும் அப்படி இப்படி குழம்பிடுமோ, பேசவே முடியாது. சில பேருக்கு மைக்க பார்த்தா பயம், சில பேருக்கு பள்ளி பாச்சான பார்த்தாலே பயம். பயம் டேஞ்சர் என்றார்கள். அல்லாஹும்ம ஆமின் ரவாதி, ரப்பே என் பயத்தில் நிம்மதி கொடுத்து விடியா அல்லாஹ் கேட்டாங்க துவா. ஆரோக்கியமான மூமின், வலுவான மூமின், சக்தி வாய்ந்த மூமின் பலகீனமான மூமினை விட அல்லாஹ்வுக்கே பிரியம். எங்க பலகீனத்தையும் அல்லாஹ் தான் கொடுக்கான், சக்தியும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். எப்படி ஊக்குவிக்கிறாங்க பாருங்க. நீ சக்தி உள்ள மனிதனா, அல்லாஹ்வே உன்னை பிரியப்படுகிறான். ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் உடைந்து போகிறாய்? வாழ்க்கையில கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பிரச்சனை வரும், படுத்துறதா, சோர்ந்து போயிடுறதா, இனி என் வாழ்க்கையே அவுட் ஆயிட்டுன்னு நினைக்கிறதா? இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கும், நாளைக்கு கொஞ்சம் கம்மியா நடக்கும், இன்னைக்கு கொஞ்சம் கையில பறக்கத்து கிடைக்கும், நேற்று கிடைக்காம போயிருக்கும், அதனால முடங்குவதா? இல்லை. அத்தனையிலும் நீ பலமாக நின்றால் அல்லாஹ்வே உன்னை நேசிப்பான். எல்லாம் அல்ல அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. முத்து நபியின் முத்தான வார்த்தைகளை, என் வாழ்க்கையின் சத்தான அபிப்பிராயங்களை, சத்தான அருள்களை பெற தௌஃபீக் செய்வானாக. உடைந்து விடாமல் பாதுகாப்பானாக, நொறுங்கி விடாமல் பாதுகாப்பானாக, எங்கேயும் நான் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. ஹயாத் வரைக்கும் அல்லாஹ் எனக்கும் என் மனைவி மக்களுக்கும் குடும்பத்திற்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை வழங்குவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்ம பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானார். திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே கஷ்டம் இல்லாமல், வருத்தம் இல்லாமல், ஒருத்தரோடு சண்டை போடாம மகிழ்ச்சியாக வாழ செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர்
யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இந்த சபையில் பெரிய பரக்கத் நிறைய உலமாக்கள், நபி பெருமானாரின் வாரிசுகள், பரக்கத்தும் அருளும் நிறைந்த உலமாக்களின் உயிரோட்டமான துஆ, அதிலும் மூத்த ஆலிம், நம்முடைய பகுதிக்கு வெளிச்சம், பெரியவங்க இருக்கிற வரைக்கும் ஊருக்கே பரக்கத். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெரிய ஹஜ்ரத் அவர்களுடைய துஆ, உலமாக்களின் துஆவை ரொம்பவும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.